தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. கன்னியாகுமரி கடற்கரையில் அந்த திருவள்ளுவர் சிலையில் அந்த கண்ணாடி பாலத்துக்கு அருகில் நின்று பேசுகிறேன். தேவ ஊழியத்து நிமித்தம் இங்கே கன்னியாகுமரிக்கு வந்தேன். அதே சமயத்தில் இங்கே தேவனுடைய வார்த்தைகளையும் உங்களுக்கு சொல்லணும். இந்த காட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையும் பார்க்கணும் என்ற அந்த முறையில் ஒரு சின்ன வீடியோ போடுறேன். 1 பேதுரு 2 அதிகாரத்தில் நீங்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தது உண்டானால் கர்த்தருடைய அந்த கிருபையை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான்னு சொல்லி நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கு. பேதுரு என்ன சொல்கிறான்னா, தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் என்று சொல்கிறான். அவர் நல்லவர் தான், அதே சமயத்தில் தயவுள்ளவராக இருக்காருன்னு அவன் விளக்கம் கொடுக்குறான். எதை வச்சு கொடுக்குறான்னா, இயேசுவை சபித்து மறுதலித்த அந்த பேதுருவை கிருபையாக மன்னித்து தய கூர்ந்து அவனை திரும்ப விலையேறப்பட்ட ஊழியத்துக்கு திரும்ப முதன்மையானவனாக தான் அவனை வச்சார். அவன்லாம் பின்வாங்கி போயிட்டான். நீங்கள் யோவான் 21 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்க போகிறேன் அப்படி சொல்லும்போது சீசர்கள் எல்லாரும் அவனோட போயிட்டாங்க. பெரியாள் சொன்னால் பெருமாள்றான்னு சொல்லி அவன் முதன்மையாக இருக்கிறவன் வந்து வழி நடத்தாமல் அவன் பழைய தொழிலுக்கே போயிட்டான். சீசர்கள் எல்லாம் போயிட்டாங்க. போய் தொலைங்கடான்னு இயேசு விடாமல் திரும்ப உயிர் தெழுந்த இயேசு திரும்ப அவங்கள தேடி போகிறாரு. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று தேடி போகிறார். யோவான் 21 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு கேட்குறாரு. அவங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. வலதுபுறத்தில் போடுங்கன்னு சொல்கிறாரு. அவங்க போட்ட பேது திரளான மீன்கள், இழுக்க முடியாத அளவில் திரளான மீன் கிடைச்சது. இதே ஒரு அடையாளத்தை இயேசு முத லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசு அவனை முத சந்திக்கும் போது இதே அற்புதம் அங்கே நிகழ்வு நடக்குது. அதை பேதுரு நினைவு கூர்றான். அவர் கர்த்தர் என்று சொல்லி ஒரு சீசன் சொல்லும் போது டக்குன்னு பேதுரு அப்படியே கடலில் குதித்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே இயேசுகிட்ட வந்தான். அந்த அளவில் அன்பு கூர்ந்தான். அதனால தான் இயேசு அவனை பார்த்து, இவங்க எல்லாரையும் என் மேலே அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. அவன் எல்லாத்தையும் விட உம்மை நேசிக்கிறேன் என்பது நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லும்போது ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறாரு. திரும்ப 2ஆவது விஷயம் கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவங்க எல்லாரையும் விட என்னை மேலே அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பது நீர் அறிவீர் என்று திரும்ப சொல்கிறான். அப்போ என் ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறாரு. 3ஆவது முறை கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவங்க எல்லாரையும் விட என்னைய வந்து அப்போ நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. 3ஆவது முறை நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. ஏன்னா அன்பு வேறு, நேசம் வேறு. அன்பாக இருக்கிறாயான்னு அவர் கேட்கும்போது அந்த இதை புரிஞ்சுக்கிறாம நேசிக்கிறேன்னு சொல்கிறான். நேசம் வேறு, அன்பு வேறு. அன்பே பெரிது. அந்த அன்பு அவங்க வாயிலிருந்து வரணும் என்பதுக்கு தான் 2ஆவது கேட்குறாரு. 2ஆவதும் அவன் அன்பு கொடுக்குறேன்னு சொல்லாமல் நேசிக்கிறேன்னு சொன்னதுனால 3ஆவது முறை இவர் அப்போ நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. அப்போ நேசிக்கிறாயா? அதுவும் அவனுக்கு புரியல. 3 தடவை கேட்குறாரேன்னு சொல்லி அழுதுட்டான். சரி, ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி திரும்ப அவனுக்கு அந்த பொறுப்பை தர்றாரு. பொறுப்பை கொடுத்து 3000 யூதர்களை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவனுடைய பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட வைக்கிறாரு. ஆகவே அவன் ஊழியத்தில் வெற்றி சிறந்தான். அநேக அற்புதங்கள் நடந்தது. அநேக அடையாளங்கள் செய்தான். அவன் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் இறங்கினார்னு அப்போஸ்தலர் 10:44 இருக்குது. அந்த அளவில்
அவன் ஒரு நல்ல தேவ மனுஷனாக கடைசி வரைக்கும் இயேசுவுக்கு தலைகீழ சிலுவில் இருந்து சாகிற அளவில் வரைக்கும் வைராக்கியமாக இருந்தான். கிபி 68 சாவில் கூட இயேசுவை சமப்படுத்தாமல் உயர்த்தாமல் தலைகீழ என்னைய அடிங்க, சமமாக இயேசு மாதிரி அடிக்காதீங்கன்னு சொல்லி அந்த அளவில் தாழ்த்தி மரணத்தில் கூட தாழ்த்தினான். அதான் அவன் நிருபத்தில் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசிப்பார், தயவுள்ளவர் என்ற அந்த விஷயத்தை சொல்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலும் எவ்வளவோ பாவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் நம்ம எவ்வளவோ சகிச்சிருக்கோம், எவ்வளவோ மறுதளிச்சிருக்கோம், எவ்வளவோ ஆண்டவரை முறுமுறுத்திருக்கோம், திட்டியிருக்கோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி வைத்து நம்ம இது வரைக்கும் காப்பாற்றிருக்காரு. அவருடைய தயவை எண்ணி அவருடைய ஊழியத்தை சிறக்க பண்ணி பின்வாங்கி போவானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாக இராதுன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம முன்னோடி போவோம், பின்வாங்கி போகாமல் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் என்ற உணர்ந்து அவருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்வோம். உற்சாகமாய் ஊழியம் செய்யும்போது நம்ம கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாம் பறந்து போயிடும். ஆகவே மேலானவைகளை யோசிப்போம், மேலானவைகளை சிந்திப்போம். இயேசுவின் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவதோடு மற்ற மக்களையும் ஆயத்தப்பட வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விளையேறப்பட்ட இந்த ஊழியத்தை நம்ம எல்லாரும் ஒருமித்து புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்று முறையில் இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.